ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப ஈஸியான தக்காளி சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா, தக்காளி எல்லாம் எடுத்துக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரியாணி பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ண தக்காளி எல்லாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேகட்டும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா பேஸ்ட் வதங்கிருச்சு. அரிசி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 புதினா போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் எலுமிச்சை சாறு மட்டும் பிழிஞ்சு விட்டுறேன். ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சாப்பாடு நல்லா வந்திருக்கு. உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு. யாருக்கெல்லாம் தக்காளி சாப்பாடு பிடிக்குமோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சாப்பாடு சூப்பராக வந்துருந்துச்சு. வேக வச்ச முட்டையும் உளிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடை கொடுத்துட்டேன். சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். சேர்ந்து நானும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ். மோர் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.